ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மரபு தொடர்களோட பொருள்கள் பார்க்கலாம். இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மரபு தொடர்கள். ஆல்ரெடி இந்த குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் 1953 புக் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதோட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மரபு தொடர்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரபு தொடர்களோட பொருட்கள் பார்க்குற முன்னாடி மரபு தொடர்னால் என்னன்னு பார்க்கலாம். நம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துகிறோம். அத்தொடர்கள் நம்முடைய கருத்துகளுக்கு வலு சேர்க்கின்றன. சில மரபு தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இப்போ நாம் நேற்று வீடியோவில் உவமை பார்த்தோம். அதில் உவமைங்கிறது ஒரு பொருளை குறித்து நம்ம சொல்கிறோம். அதுக்கு நேரடி இங்கேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. நேரடி பொருள் கொள்ளாமல் அதோட உட்பொருள் அறிஞ்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. இங்கே கொடிகட்டி பறக்கும் அப்படிங்கிறது என்ன பொருளில் கொடுத்துருக்காங்க? புகழ்பெற்று விளங்குதல். அதான் நேரடி பொருள் பார்க்காம அதோட உட்பொருளை பார்க்கணும். அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அடுத்தது, அவர் ஓர் அவசர குடுக்கை. அவசர குடுக்கைனா என்ன அர்த்தம்? எண்ணி செயல்படாமை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது. மலையேறி விட்டதுன்னா இப்போல்லாம் அந்த காலம் இல்லை, எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி. முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. எட்டாக்கனினா என்ன? ஒன்றை செயல் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் முயற்சினால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னும் புக்கில் இருக்கிற மரபு தொடர்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அவசர குடுக்கை எண்ணி செயல்படாமல் அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்துவராமை. அள்ளி இறைத்தல். அளவுக்கு மீறி அழித்தல். அகலக்கால் அளவு கடந்து போதல். ஆற அமர அமைதியாக அல்லது நிதானமாக. ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலமாக இருப்பது அல்லது நீண்ட காலத்துக்குரியது. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆறப்போடுதல். தாமதித்தல். ஆணி அடித்தாற்போல் உறுதியாக இருப்பது. உடும்பு பிடி உறுதியாக இருத்தல். எடுப்பார் கைப்பிள்ளை சொந்த சிந்தனை அற்றவர். எட்டாக்கனி அடைய முடியாத ஒன்று. எதிர்நீச்சல் எதிர்த்து போராடுதல் அல்லது சவால்களை சமாளித்து முன்னேறுதல். ஏட்டுச்சுரக்காய் கறிக்குதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். இங்கே நேரடி பொருள் எடுக்காமல் அதோட உட்பொருளை பாருங்கள். கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் இயலாத செயல் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. கம்பி நீட்டுதல். விரைந்து வெளியேறுதல் அல்லது சொல்லிக்கொள்ளாமல் செல்லல். கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். கயிறு திரித்தல். இல்லாததை சொல்லுதல். கண்ணும் கருத்தும். அக்கறை, பாதுகாப்பு, கவனம். கண்ணாயிருத்தல். குறியாக இருத்தல் அல்லது சிதறாத கவனத்துடன் இருத்தல். கண் துடைப்பு. ஏமாற்றுதல் அல்லது போலியாக. காணல் நீர். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கிணற்று தவளை. குறுகிய அறிவு கொண்டவர் அல்லது வெளியுலகை அறியாதவர். குட்டிச்சுவர். பயனின்றி இருத்தல். கைதூக்கி விடுதல். உதவுதல். கொடிகட்டி பறத்தல். புகழ் பெற்று விளங்குதல். கொட்டி அழைத்தல். மிகுதியாக பேசுதல். சீட்டு கிழிந்து விட்டது. வேலை போய் விட்டது. சொந்த காலில் நிற்றல். சொந்த உழைப்பில் நிற்றல். தாளம் போடுதல். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் அல்லது எல்லாவற்றிற்கும் ஒத்துப்போதல் அல்லது மிகவும் திண்டாடுதல். நிறைகுடம். அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர். பஞ்சாய் பறத்தல். அலைந்து திரிதல். மலையேறி விட்டது. மாற்றமடைதல். மனக்கோட்டை. வீண் எண்ணம். மதில்மேல் பூனை. முடிவெடுக்கப்படாத குழப்பமான மனநிலை. முதலை கண்ணீர். பொய் அழுகை. வழி வழியாக தொடர்ச்சி. வாழையடி வாழையாக தொடர்தல். அடுத்து, உரையாடலில் மரபு தொடர்கள். உரையாடலை எப்படி மரபு தொடர்களில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். பாரதி சொல்கிறாங்க, வைகறை
தேர்வுக்குரிய பாடங்களை எல்லாம் கரைத்து குடித்திருப்பாய் என நினைக்கிறேன். கரைத்து குடித்திருப்பாய்னா இங்கே என்ன பொருளில் எல்லாமே நீ படிச்சிருப்ப, எல்லாமே உனக்கு தெரியும் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து அதுக்கு வைகறை பதில் கூறுறாங்க. என்னை ஆழம் பார்க்கிறாயா? நீ மட்டும் என்ன, அனைத்து வினாக்களுக்கும் விடைகளை விரல் நுனியில் அல்லவா வைத்திருக்கிறாய். ஆழம் பார்க்கிறாயானா சோதித்து பார்க்கிறாயா அப்படின்னு பொருள் வரும். விரல் நுனியில்னா எல்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து பாரதி அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. நன்றாக படித்தால் தானே வருங்காலத்தில் சொந்த காலில் நிற்க முடியும். சொந்த காலில்னா சொந்த உழைப்பில் நிற்றல்னு போன இதில் பார்த்தோம். அடுத்து இப்போ பார்க்க போகிறது ஓல்டு 12th புக்கில் சிறப்பு தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம். ஆழம் பார்த்தல், மனநிலை அறிதல். இப்போ பார்த்தோம்ல, ஆழம் பார்த்தல்னா மனநிலை அறிதல். ஆரப்போடுதல், நீட்டித்தல். ஒரு கை பார்த்தல், சண்டைக்கு போதல். ஒரு காலில் நிற்றல், பிடிவாதம் காட்டுதல். கச்சை கட்டி கொண்டு தீவிரம் காட்டுதல். கம்பி நீட்டுதல், ஓடிப்போதல். கடை கட்டுதல், செயலை நிறுத்தல். குட்டு வெளிப்படல், உண்மை வெளியாதல். கயிறு திரித்தல், பொய் சொல்லி பரப்புதல். காது குத்துதல், ஏமாற்றுதல். கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றுதல். கை கொடுத்தல், உதவி செய்தல். சாயம் வெளுத்து விட்டது, உண்மை வெளிப்படுதல். தலை தப்பினால் போதும், உயிர் தப்பித்தல். தலையீடு, குறுக்கிடுதல். தாளம் போடல், மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளல். நடுத்தெருவில், ஆதரவில்லாமல் செய்தல். நீர் பூத்த நெருப்பு, உணர்ச்சி குன்றாமை. நெல்லிக்காய் மூட்டை, ஒற்றுமை இல்லாமை. பழுக்கப்போடு, காலம் தாழ்த்துதல். பூசி மெழுகுதல், மறைத்தல். வாய்ப்பூட்டு, பேசக்கூடாது என தடை விதித்தல். வாலாட்டுதல், மீறி நடத்தல். வெட்ட வெளிச்சம், எல்லோருக்கும் தெரிதல். முகத்தில் கரி பூசுதல், தாழ்வு அல்லது இழிவுபடுத்துதல். முழுக்கு போடுதல், கைவிடுதல். இதோட புக்கில் இருக்கிற மரபு தொடர்கள் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்.